அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மொழியினுடைய வாழ்வும் வளமும் என்ற ஒரு தலைப்பினூடாக ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் நடைபெறுகின்ற ஒரு வகுப்பாக இது அமைகிறது. வகுப்பு என்பது இல்லாமல் தமிழ் மொழி சார்ந்த பழமை, தொன்மை, சிறப்பு, வளம் என்ற பல்வேறு விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்கின்ற வகையிலே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஒளிப்பதிவு செய்து வருகின்றோம். ஆகவே இந்த நிகழ்ச்சியிலே கடந்த வாரம் நாங்கள் தமிழ் மொழியினுடைய பல்வகை சிறப்புகளை பார்த்தோம். தமிழ் மொழி மிக பழமையான மொழி, ஒரு பழமையாக இருக்கக்கூடிய ஒரு மொழி. ஏறக்குறைய மிக சிறந்த பயன்பாடு என்பது தொடர்பாடல் என்பதையும் கடந்து ஒரு சிறந்த பண்பாட்டு மொழியாக, ஒரு வரலாற்று மொழியாக, பக்தி மொழியாக, மொழிக்கு பல பரிமாணங்கள் இருக்கிறது. பல பரிமாணங்கள், எல்லா பரிமாணங்கள் ஊடாகவும் இந்த ஒரு மொழியானது நிலைத்து நிற்க வேண்டுமாக இருந்தால் அந்த மொழியினுடைய சிறப்பு மிக பெருமைக்குரியது. தமிழ் மொழிக்கு அத்தகைய சிறப்பு இருப்பதால் தான் தமிழ் மொழி எல்லா வகையான வடிவங்களையும் எடுக்கிறது. தமிழ் மொழி ஒரு அதாவது கம்யூனிகேஷன், தொடர்பாடல் என்று சொல்லப்படுகின்ற மொழிக்கான முதன்மை தேவையையும் கடந்து ஒரு இனத்தினுடைய ஒரு மிகச்சிறந்த அடையாளமாக இருக்கக்கூடிய சிறப்பை பெறுகிறது என்பதுதான் அந்த மொழியினுடைய தனித்துவ சிறப்பு. இது தமிழுக்கு மிக நிறையவே உண்டு. அந்த வகையில் நாங்கள் தமிழ் மொழியினுடைய பல சிறப்புகளை நாங்கள் கடந்த வாரம் பார்த்தோம். ஒரு மொழி தொடர்பாடல் தொடர்பிலும் ஒன்றும் கேட்கவில்லையா? ஓ சரி, நல்லது. ஆகவே நான் சொன்னதை மீண்டும் ஒரு வகையில் திரும்ப சொல்லுகிறேன். இப்போது கேட்கும் என்று நினைக்கிறேன். ஆகவே ஒரு தமிழ் மொழியினுடைய பயன்பாடு என்பது பல வகையிலே விரிந்து சிறந்து நிற்கிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல ஒரு மொழியின் பயன்பாடு தொடர்பாடல் மட்டுமன்றி ஒரு இனத்தினுடைய பண்பாட்டை சொல்வது, இனத்தினுடைய வரலாற்றை சொல்வது, ஒரு பக்தி மொழியாக இருப்பது, இவ்வாறாக பல வடிவங்களை எடுக்கும். தமிழ் மொழிக்கு அத்தகைய ஒரு சிறப்பு இருப்பதால் தான் தமிழ் மொழி இன்று வரை எந்த வகையிலுமே மாற்றத்துக்கு உட்படாத ஒரு மொழியாக இருந்து வருகிறது. ஆகவே அடிப்படை சிறப்பு என்னவென்றால், அதாவது ஒரு மொழி இவ்வாறு பல வகையிலும் பல வடிவங்களிலும் பல்வேறு பெயரிடர்கள் வந்த போதெல்லாம் எழுந்து நின்று சிறப்பாக அது வியாபித்து நிற்கிறது என்றால் அதனுடைய அடிப்படை கட்டமைப்பு அதான் மிக முக்கியமானது. நான் கடந்த வாரம் சொன்னதை போல அதனுடைய அத்திவாரம் அது மிக சிறப்பாக இருக்க வேண்டும். அந்த சிறப்பு தமிழுக்கு எப்படி என்றால் எங்களுடைய 30 எழுத்துக்களை அடிப்படையாக கொண்டது. 30 எழுத்துக்கள் என்றால் 30 ஒலிகள். தமிழிலே 30 முதல் ஒலிகள் இருக்கின்றன. எல்லோருக்கும் தெரியும். 12 உயிரெழுத்துகள், 18 மெய்யெழுத்துகள், 31 என்று சொல்ல வேண்டும். 31வது எழுத்து அகேதம். ஆகவே இந்த 31 எழுத்தும் தான் தமிழ் மொழியினுடைய அத்திவாரத்தின் உயிர் நாடி. கடந்த வாரம் சொன்னதை போல ஒரு மொழியானது கண்டுபிடிக்கப்படுவதில்லை, அந்த இனத்தினால் உருவாக்கப்படுவது. ஆகவே ஒரு மொழி ஒரு இனம் ஒரு மொழியை உருவாக்குகிற பொழுது அந்த இனத்தினுடைய பழக்கம், வழக்கம், சூழல், பண்பாடு, இயல்பு அனைத்தையும் உள்வாங்கி அதற்கு ஏற்ப அந்த இனத்தினுடைய முழுமையான ஒரு பிரதிநிதியாக அந்த மொழி அமைய வேண்டும் என்ற கணிப்பிலே அந்த மொழி இனத்தினுடைய பயன்பாட்டுக்கு உரிய ஒலிகளை, ஓசைகளை அடிப்படையாக கொண்டு எழுத்துக்களை உருவாக்க வேண்டும். இந்த தமிழ் மொழியை தொடக்கத்திலே உருவாக்கிய அறிஞர்கள் பேரறிஞர்கள் என்பதிலே இந்த மாற்றுக்கிறதுக்கு முடியவில்லை. உலகிலே பல மொழிகள் இன்று பேசப்படுகின்ற பல மொழிகள் தோன்றியிராத காலத்திலே எத்தனை ஆண்டுகள் எங்களுக்கு தெரியும். கடந்த வாரம் குறிப்பிட்டிருந்தேன். அப்படியே பின்னுக்கு போகுது. அதனால்தான் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய முத்து தமிழ் என்றார்கள். அந்த காலத்திலேயே மொழியினுடைய ஸ்ட்ரக்சர், அடிப்படை கட்டமைப்பை மிக சிறப்பாக உருவாக்கி இருந்தார்கள். 12 உயிரெழுத்துகள். இந்த 12 உயிரெழுத்துகள் என்று சொல்லுகிற போது பொதுவாக 12 ஓசைகளை, அடிப்படை ஓசைகளை தமிழிலே வகுத்திருந்தார்கள். அதை நாங்கள் இன்னும் சுருக்கி பார்த்தால் 5 தான்
இன்னும் சுருக்கி பார்த்தால் 5 தான் ஒலி. இந்த 5 ஒலிகள், அடிப்படை ஒலிகள் எல்லா மொழிகளுக்கும் பொதுவானவை. அ, இ, உ, ஓ, ஏ, ஓ. அ, இ, உ, ஏ, ஓ. இந்த 5ம் தான் அடிப்படை ஒலிகள். இந்த அடிப்படை ஒலிகள் எல்லா மொழிகளுக்கும் பொதுவானவை. ஆங்கிலத்திலே ஏ, இ, ஐ, ஓ, யு. சில மொழிகளிலே சில எழுத்துக்கள் கூடி குறைஞ்சி இருக்கலாம். ஆனால் அடிப்படை ஒலிகள் 5. இந்த அடிப்படை ஒலிகளை எப்படி உருவாக்கினார்கள்? எதை கொண்டு அடிப்படை ஒலிகளை அமைத்தார்கள்? இந்த அடிப்படை ஒலி என்பது ஒலியாக உள்ளிருந்து வருவதில்லை, தொண்டைக்குள் இருந்து வருகின்ற ஒலியாக அவை இருக்காது. இந்த அதாவது உயிரொலிகள் அப்படி இருப்பதில்லை. உயிர் என்றுதான் பெயர். ஆனால் அந்த உயிர் என்பது மொழி பயன்பாட்டினுடைய ஆதார அடிப்படை என்ற பொருளே தவிர உள்ளிருந்து வருவது என்ற பொருள் அல்ல. எங்களுடைய எந்த ஒலி உள்ளே இருந்து வந்தாலும் எங்களுடைய வாய் வழியாகத்தான் வர வேண்டும். எங்களுடைய இதழ்கள் அசைந்துதான் ஒலிகள் வர வேண்டும். எங்களுடைய இதழுடைய அசைவு, அடிப்படை அசைவு இந்த 5 ஒலிகளில் தங்கி இருக்கிறது. அல்லது எமது உதடுகள் அசைவதால் மட்டுமே இந்த 5 ஒலிகளை நாங்கள் அடையாளப்படுத்திவிட முடியும். பொதுவாக நாங்கள் மொழியை நான் வாயால் சொல்லவில்லை, முடியிருக்கிற வாயை அ என்று திறந்தாலே அது ஆ என்று எழுத்து. இ என்று சொன்னாலே, என்று இதழை நான் இப்படி வைத்துக் கொண்டாலே இ என்று வைத்துக் கொண்டாலே இ என்று எழுத்து என்று சொன்னால் ஏ என்று பொருள், என்று சொன்னால் உ என்று பொருள், என்றால் ஓ என்று பொருள். உள்ளிருந்து வருகின்ற ஒலிகள் இந்த 5 வகையான அடிப்படை இந்த உயிர் ஒலிகளோடு சேர்ந்து வெளியிலே வரும். அவை எமது இதழ் விரிவதாலும் ஒடுங்குவதாலும் குவிவதாலும் வருகின்ற ஒலிகளைத்தான் நாங்கள் உயிர் ஒலிகள் என்கிறோம். இது 5 தான் அடிப்படை ஒலிகள், 5 உயிர் ஒலிகள் என்கிறோம். இது ஆங்கிலத்திலும் அதுதான், புறமொழிகளிலும் அதுதான். அது இந்தியாக இருக்கட்டும், சிங்களமாக இருக்கட்டும், மலையாளமாக இருக்கட்டும், இந்த 5 ஒலிகள் முக்கியமானவை. இந்த 5 ஒலிகள் என்பது உள்ளே இருந்து வருகின்ற ஒலிகளை நாங்கள் இதழ்களை குவிப்பதால் விரிப்பதால் ஏற்படுகின்றது. தமிழிலே ஒரு என்ன சிறப்பு என்றால், இந்த 5 ஒலிகளுக்கும் நெடிலோசையை இணைத்துக் கொண்டார்கள். அ என்றால் ஆ என்று நெடிலோசை, இ என்றால் ஈ என்று நெடிலோசை. அடிப்படை 5 ஒலிகள் அடிப்படையானது. இந்த 5 ஒலிகளும் நெடிலாகி இன்னும் 5 சேர்க்கிறது. 10 ஆயிட்டு. 10 ஒலிகள். ஆங்கிலத்திலே இந்த நெடில் இல்லை என்பதனால்தான் நேசமணி பொன்னையா என்று சொல்லுகின்ற பெயரை நாசமானி போனியா என்று சொல்லுவார்கள். நேசமணி பொன்னையா அழகான ஒரு பெயர். அந்த பெயரை இந்த இந்த நெடில் குறில் என்கின்ற வேறுபாடு தெரியாமல் புற இனத்தவள் உச்சரித்தால் நாசமானி போனியா என்றுதான். நாங்கள் இப்பொழுது காகம் என்பதை அவர்கள் ககம் என்று வாசிப்பார்கள். என்னுடைய மகளுக்கு ஆயன் என்று பெயர், அயானி என்றுதான் அழைப்பார்கள். அந்த ஆ வராது, அவர்களுக்கு ஆழம் வராது. தமிழிலே இந்த இடர்பாடு வரக்கூடாது என்பதற்காகவே தமிழுடைய கட்டமைப்பை உருவாக்கிய எமது முன்னோர்கள் மிக தெளிவாக நெடில் எழுத்துகளையும் உயிரெழுத்துகளுக்குள் சேர்த்து கொண்டார்கள். நெடிலெழுத்துகளை உயிரெழுத்துகளுக்குள் சேர்த்துக் கொள்ளவில்லை என்றால் அங்க சிக்கல் வந்திருக்கு. ஆகவே 10 எழுத்துகள் ஆயிற்று உயிரெழுத்துகள். இடையே 2 ஒலிகள் ஐ, அவ். இந்த 2 உயிரொலிகளையும் நமது முன்னோர்கள் கூட்டு ஒலி என்றார்கள். கூட்டு ஒலி என்று கருதி சேர்த்து கொண்டார்கள். தமிழிலே ஐ இருக்கிறது, அவ் இருக்கிறது. இரண்டும் கூட்டு ஒலிகளாக இருக்கிறது. கூட்டு ஒலி என்றால் என்ன? 2 ஒலிகள் இணைந்து வருகின்ற ஒரு ஒலி கூட்டொலி. சரிதானே? 2 ஒலிகள் வருகின்ற ஒரு ஒலி கூட்டொலி. ஐ என்பதிலே அ, இ என்கின்ற 2 ஒலிகள் இருக்கின்றன. அதே போன்று அவ் என்பதிலே அ, உ என்கின்ற 2 ஒலிகள் இருக்கின்றன. அந்த 2 ஒலிகள் சேர்வதனால் அதனை கூட்டு ஒலி என்றார்கள். ஆகவே கூட்டொலி எழுத்துக்கள் 2. அன்னை காலத்தை கடந்த ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன் பெரியார் போன்றவர்கள் இந்த எழுத்துக்களை 2ஐயும் நீக்கிவிட்டு ஐ, அவ் என்று எழுத வேண்டும் என்றார்கள். இப்பொழுது உங்களுக்கு தெரியும், கமலஹாசன் உருவாக்கிய மக்கள் மையத்துக்கு அவர் மானா ஐயன்னா தான் போடுவார். மையன் எழுத மாட்டார். மா, ஈ போட்டு மையம் வந்து குறிப்பிடுவார். காரணம் என்றால் இது ஒரு சீர்திருத்தமாக முன்வைக்கப்பட்டது.
ஆகவே ஒன்றை பார்க்க வேண்டும். இந்த சீர்திருத்தம் என்பதை தமிழ் நெடுங்கணக்கை பேணி வருகின்ற சான்றோர்கள் ஏற்கவில்லை. அதாவது 3000 ஆண்டுகளுக்கு முன்பே இருந்து வருகின்ற ஒரு சிறந்த ஒழுங்கமைப்பு இந்த ஐயும் அவ்வும் உயிரெழுத்துகளுக்குள் இருப்பது, அதனை நாங்கள் பேணி காக்க வேண்டும், அந்த 2 எழுத்துகளையும் எடுத்துவிடக் கூடாது என்று கூறி வருகிறார்கள். ஆனால் பெரியார் போன்றவர்கள், கமலஹாசன் போன்றவர்கள் இந்த 2 எழுத்துகளையும் நாங்கள் நீக்கிவிட்டு அ இ அ உ என்று பயன்படுத்தலாம் என்று கூறுகிறார்கள். இது ஒரு புறம் இருக்கட்டும். அவை இவை கூட்டொலிகள். இந்த கூட்டொலிகள் 2, குறில் 5, நெடில் 5, மொத்தம் 12 உயிரெழுத்துக்களை எமது முன்னோர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இது ஒரு மிகச் சிறப்பான கட்டமைப்பு. இன்றும் நீங்கள் தமிழிலே வரக்கூடிய எல்லா வகையான ஒலிகளையும் நாங்கள் எந்த சிக்கலும் இன்றி நெடிலும் குறிலும் கலந்து சொல்வதற்கு இந்த உயிரெழுத்தினுடைய அடிப்படை மிகச் சிறப்பாக இருக்கிறது. அந்த பெயர் வைத்தார்களே பாருங்கள், தொல்காப்பியருக்கு முன்பாகவே உயிர்மை என்று பெயர் வைத்தார்களே, அந்த வைத்த பெயருக்குள்ளேயே ஒரு பேரழகு தாக்கி இருக்கிறது. உடம்புக்கு ஒரு சொல் மெய் என்பது, மெய் என்றால் உடம்பு, மெய்தான் விதி விதித்து என்று சொல்வார்கள். ஆகவே எமது உடலுக்கு மெய் என்று ஒரு பொருள் இருக்கிறது. அதே போல் உயிர் என்பது எல்லோருக்கும் தெரியும். உடலுக்குள்ளே இயக்குகின்ற கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள் உயிர். அவை உயிர் உடலுக்குள் இருந்து இயங்கினால்தான் உடல் இயங்கும், உயிர் இருந்தால்தான் உடல் இயங்கும். ஆகவே ஒரு எழுத்து உயிர்ப்போடு இருக்க வேண்டும் என்றால் அந்த எழுத்திலே உயிரும் இருக்க வேண்டும், மெய்யும் இருக்க வேண்டும். ஒரு உடல் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டு எழுத்துகளுக்கு உயிர் எழுத்துகள் என்றும் மெய் எழுத்துகள் என்றும் பெயர் வைத்தார். இந்த பெயர் வைத்ததே ஒரு அழகு. இந்த பெயர் எல்லாம் மொழியை உருவாக்கிய காலத்திலேயே வைத்து விட்டார்கள். தொல்காப்பியருக்கு முன்பாகவே இந்த பெயரெல்லாம் வைக்கப்பட்டு விட்டன. அது கூட இன்று வரை மாற்றம் பெறாமல் உயிர் மெய் என்றே வருகிறது. இவ்வாறு வரக்கூடிய இந்த எழுத்துகள் உயிரெழுத்துகளாக அமைகின்றன. அதே போன்று மெய் எழுத்துக்கள் நான் கடந்த வாரம் சொல்லியிருந்தேன். 18 மெய் எழுத்துகள். அதிலே மென்மையான ஓசையுடைய எழுத்துகள், வன்மையான ஓசையுடைய எழுத்துகள், இடை ஓசையுடைய எழுத்துக்கள் என 3 வகை இருக்கின்றன. வல்லினம், மெல்லினம், இடையினம், 6 18 எழுத்துக்கள் என்று நாங்கள் கடந்த வாரம் பார்த்திருந்தோம். இந்த எழுத்துக்களை எழுதுவதில் கூட ஒரு அழகு இருக்கிறது பாருங்கள். இன்றும் கூட பலர் ஆசையாக இருந்தாலும் வரிசையாக எழுதுகின்ற கொஞ்சம் உடற்படுவார்கள். அந்த இக், இங்க், இச், இட் என்று எழுதுகிற போது நீங்கள் எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் தொடர்ச்சியாக எழுதுவதற்கு கூட ஒரு ஒழுங்கு இருக்கிறது. அந்த 18 எழுத்துகளிலும் நீங்கள் இக்கிலே ஆரம்பிக்க வேண்டும். இடைவெளி விட்டு 5 வல்லின எழுத்துக்களை எழுதுங்கள். இக், இச், இட், இத், இப் என்று எழுதுங்கள். இட் எழுதக்கூடாது, 6வது இற்றெழுத்து எழுதக்கூடாது என்று அந்த 5 இடைவெளி விட்டு எழுதுங்கள். 5 வல்லின எழுத்துக்களையும் அதற்கு இடையே ஒவ்வொரு மெல்லிநிலத்தையும் எழுதுங்க. என்று எழுதுங்க. இப்பொழுது உங்களுக்கு 10 எழுத்துக்கள் வந்து விட்டன. 10 எழுத்துக்கள் வந்து விட்டன. இலகுவாக எழுதலாம். அதாவது வல்லின எழுத்துக்களை முதல் 5 எழுத வேண்டும். அவற்றுக்கு இடையே மெல்லின எழுத்துக்கள் முதல் 5 எழுத வேண்டும். அதிலே இற்றும் இன்னும் மிச்சம் இருக்கும். பிறகு இடையின எழுத்துக்கள் ஜர்ல வளர வரிசையாக எழுதுங்கள். 6 எழுதிய பிறகு கடைசியாக இட்டையும் இன்னையும் போடுங்கள். மிஞ்சி இருக்கின்ற வல்லின எழுத்தையும் மெல்லினத்தையும் எழுதுங்கள். 18 வரிசையாக வந்துவிடும். 18ஐயும் எழுதுவதிலே ஒரு அழகும் ஒழுங்கும் இருக்கிறது. அப்போ அந்த சும்மா அந்த ஒழுங்கை அவர்கள் சும்மா போடவில்லை, அதிலே ஒரு சிறப்பு இருக்கிறது. அது இன்னும் பல்வகை சிறப்புகள் இருக்கின்றன. ஆகவே அங்கே அது 18 எழுத்துக்களும் வந்து விடுகின்றன. உயிர் 12, மெய் 18. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், இந்த அதாவது மொழியின் தொடக்கத்திலே எமது சான்றோர்கள் உருவாக்கிய இந்த எழுத்து சிறப்பு மிக முக்கியமானது. இதை இன்னும் ஆழமாக இந்த மொழியினுடைய சிறப்பை சொல்ல வேண்டுமாக இருந்தால் மொழியியல் சார்ந்து பேச வேண்டும். அந்த ஒலிகள் எங்கிருந்து பிறக்கின்றன, என்னென்ன வகையிலே பிறக்கின்றன, தமிழிலே 3 லகரம் ஏன் வேண்டும், 3 நகரம் ஏன் வேண்டும் என்றெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கிறது. இவையெல்லாம் லிங்குவிஸ்டிக் என்று சொல்லப்படுகின்ற மொழியியல் சார்ந்த துறை. இதை இன்னும் ஒரு பொழுது நாங்கள் விரிவாகவும் ஆழமாகவும் பார்க்கலாம். சரி, இப்பொழுது 18 எழுத்து வந்துவிட்டன. இந்த 18, 12 அகினத்தோடு 31. இந்த 31 தான் தமிழ் மொழியின் எழுத்துகள் என்பதிலே நாங்கள் எல்லோரும் உறுதியாக இருக்க வேண்டும். பொதுவாக இப்பொழுது
நான் பணியாற்றுகின்ற இடங்களிலே மொழி சார்ந்த பணிகள் நிறைய உண்டு. மொழிக்கல்வி தான் எங்களுடைய பணியாக இருக்கும். இப்போ பிற மொழிக்காரர்கள் கேட்பார்கள், என்ன தமிழிலே 247 எழுத்தா, தமிழிலே 247 எழுத்தா, எப்படி அதை படிக்கிறீர்கள் என்று. அப்போ அந்த கன்செப்ட், அந்த எண்ணமே முதலில் தவறானது. தமிழிலே 247 எழுத்துகள் என்கின்ற நினைப்பை நாங்கள் முதலிலே மாற்ற வேண்டும். தமிழிலே முதல் எழுத்துகள் 30, அகேதம் 1, மொத்தமாக 31 எழுத்து என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இருக்கக்கூடாது. மிக தெளிவாக இருக்க வேண்டும். தமிழிலே மொத்த எழுத்துக்கள் 30 தான். ஆங்கிலத்தில் எவ்வளவு எழுத்து? 26. அதைத்தானே எல்லோரும் சொல்லுகிறோம். ஆங்கிலத்திலே மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து 26 என்றால் தமிழிலே மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து எவ்வளவு? 30 தான் எழுத்து. 30 என்று தானே கூற வேண்டும். பிறகு நாங்கள் 247 சொல்ல வேண்டும். 247 என்பது, அதாவது 216 என்பது இந்த 12 தரை 18, 12ஐ 18ஆல் பெருக்கினால் வருவது 216. அந்த 216 உயிர்மெய் எழுத்துக்கள், உயிர்மெய்யும் கலந்து வருவது. கா, பா, சா. நாங்கள் கா என்று சொல்லுகிற போது அந்த காவுக்குள்ளேயே இக்கும் ஆவும் இருக்கிறது. அதாவது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் இருக்கிறது. நாங்கள் அதை மீண்டும் திருப்பியும் அதை காவாக சேர்த்து ஒரு எழுத்தாக சொல்லுகிறோம். இது அதாவது எத்தனை எழுத்து என்று கேட்டால் இது சொல்கின்ற முறை அல்ல. தமிழிலே எங்களுக்கு முதல் ஒலிகள் 30, சார்பு ஒலிகள் 216. இப்படித்தான் சொல்ல வேண்டுமே தவிர தமிழிலே எத்தனை எழுத்துகள் என்று கேட்டால் 247 என்று சொல்வது தவறு. 30 என்று சொல்லுங்கள். அதாவது புறமொழியை சார்ந்தவர்கள் தமிழை கற்க வருகிற போது, அல்லது எமது பிள்ளைகளே, நாங்கள் அங்காலே இங்காலே போவார், எமது பிள்ளைகளே தமிழை படிக்க வருகிற போது எத்தனை எழுத்து? 247 என்று அவர்கள் வாயை பிளப்பதிலேயே தமிழ் படிக்கின்ற ஆர்வம் போய்விடுகிறது. தமிழிலே 30 எழுத்தும் தான். இந்த 30 எழுத்தையும் படித்த பிறகு பிள்ளைகளுக்கு இலகுவாக சொல்லிக் கொடுங்கள். அந்த அந்த இக்கண்ணா வரிசையிலே புள்ளியை தூக்கிவிட்டால் உங்களுக்கு கா, ஆ சவுண்ட், ஆ ஓசை அங்கே இணைந்திருக்கும். ஒவ்வொரு எழுத்துக்கு பக்கத்திலையும் 18 எழுத்துக்கு பக்கத்திலையும் ஒரு கால் போட்டு விட்டால் அங்கே ஆவண்ணா ஓசை இருக்கும். எல்லா எழுத்துக்கு மேலையும் ஒரு விசிறியை போட்டுவிட்டால் எல்லா எழுத்துக்குள்ளேயும் ஈ ஓசை இருக்கும். அந்த கொம்பை சுழித்து விட்டால் எல்லா எழுத்துக்குள்ளேயும் ஈ ஓசை இருக்கும். ஊ ஊ கொஞ்சம் சிக்கலான விடயம், அதற்கும் ஒன்று இருக்கிறது. அதை சொல்லிக்காடு எனக்கு இங்கே ஒரு பின்னுக்கு ஒரு போர்ட் வேணும் எழுதி காட்டுறதுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அதற்கும் ஒரு ஒழுங்கு இருக்கிறது. அதாவது எழுத்தை நாங்கள் இப்பொழுது சா என்று சொல்லுகிற போது சா நீட்சி 1, ஊ நீட்சி 2, சு, அவ்வளவுதான். அதை ஒன்றும் அங்கே பெரிய சிக்கல் இல்லை. அதை கற்கவும் ஒரு ஒழுங்கு இருக்கிறது. அடுத்து பார்த்தால் ஏ, எல்லா எழுத்துக்கும் ஒரு 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 கொம்பை போட்டு விட்டால் அங்கே கே சே வருகிறது. அந்த கொம்பை இரட்டை கொம்பாக சுழித்து விட்டால் எல்லா எழுத்துக்களுக்கும் அங்கே ஏ சவுண்ட் வருகிறது. அவ்வளவுதான் 216 எழுத்துக்களையும் படிக்கிற விஷயம். அது படிக்க தேவையில்லை. இந்த 30 எழுத்துக்களையும் கற்றுக்கொண்ட பின் புள்ளியை அகற்றினால் எல்லா எழுத்துக்குள்ளும் ஆ ஓசை இருக்கிறது. பக்கத்திலே காலை போட்டு விட்டால் எல்லா எழுத்துக்குள்ளும் ஆவண்ணா ஓசை இருக்கிறது. தலைக்கு மேலே ஒரு கொம்பை போட்டு விட்டால் எல்லா எழுத்துக்கும் ஈ இருக்கிறது என்ற அந்த ஒழுங்கை மட்டும், அந்த 12 எழுத்துக்கும் வரக்கூடிய அந்த குறியீடுகளை மட்டும் சொல்லிக் கொடுத்தால் பிள்ளை மொழியை இலகுவாக கற்றுவிடும். கற்றுக்கொள்ள வேண்டியது 30 எழுத்துகள். 30 எழுத்துகள் கற்கின்ற விடயத்திலே எந்தவித சமரசமும் இல்லை. அது படிச்சுத்தான் ஆகும். 30 எழுத்தையும் பிள்ளை பாடமாக்கித்தான் ஆகணும். பாடமாக்கி விட்டால் அங்கால அகரம், ஆகாரம், இகரம், ஈகாரம், உகரம், ஊகாரம், இகரம், ஏகாரம் எல்லாமே இலகுவாக கற்றுவிட முடியும். இது எமது முன்னோர்கள் மொழியை கற்பதற்கு உருவாக்கிய மிக எளிதான அடிப்படை. பிற மொழிகளிலே இவ்வளவு எளிமையாக மொழியை கற்க முடியாது. தமிழ் செம்மொழியாக்கப்படுவதற்கு பரிந்துரைக்கப்பட்ட காரணங்களில் இதுவும் ஒன்று. மற்றவர்கள் மொழியை கற்கிற போது மிக எளிதாக மொழியை கற்கலாம். அந்த வாய்ப்பு மொழிக்கு இருக்கிறது. இது மொழியினுடைய அடிப்படை கட்டமைப்பு. மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த மொழியை எமக்கு உருவாக்கி கொடுத்த முன்னோர்கள் எல்லாவற்றையும் நன்கு ஆழமாக சிந்தித்து உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு பாருங்கள், ஒரு மொழி அழிந்து போவதற்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இருப்பது பிறமொழி கலப்பு. மக்களுடைய பண்பாடு மாறுகிற போது மக்களுடைய
அதாவது ஒரு மொழி பேசுகின்ற மக்களை பிற இனத்தவர்கள் ஆளுகிற போது, வணிக தொடர்பாக பிற மொழிகள் வருகிற போது பிற மொழிகள் எளிதாக கலந்துவிடும். அந்த பிற மொழிகளை மக்கள் ஆழமாக அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிக்கிற போது அந்த மொழி நாங்கள் சொன்ன மொழிக்குள்ளே செல்வாக்காகிவிடும். செல்வாக்காகி வருகிற போது அங்கே ஒரு பெரும் சிக்கல். அந்த மொழியினுடைய சில சொற்களை, சில உச்சரிப்புகளை நாங்கள் தமிழிலே பயன்படுத்த முடியாது. இப்பொழுது எடுத்துக்காட்டாக பஸ், எல்லோரும் பஸ் என்று சொல்லுவார்கள். பஸ் என்று சொல்லுகிற போது இஸ் ஒலி தமிழிலே கிடையாது. இஸ் ஒலி தமிழிலே கிடையாது. அதே போல புஷ்பம் என்று வடமொழி சொல் வருகிறது. நிறைய வடமொழி சொல் தமிழிலே கலக்க வருகிற போது அந்த வடமொழி சொல்லை தமிழிலே பயன்படுத்துவதில் நிறைய இடர்பாடுகள் வந்தன. உண்மையிலேயே இந்த இடர்பாட்டை இந்த அதாவது வடமொழி தமிழிலே பயன்படுத்த வேண்டிய ஒரு பெரிய இடர்பாட்டை சந்தித்தவர் கம்பர். கம்பர் தான் எழுதிய தான் காப்பி அடித்த, அதாவது கொப்பி பண்ணின அல்லது முதல் நூலாக அமைந்த வால்மீகி ராமாயணத்திலே முழுக்க சமஸ்கிருதம். அங்கே சொல்லப்பட்ட அத்தனை சமஸ்கிருத பெயர்களையும் மிக அழகான தமிழ் பெயர்களாக மாற்றி பயன்படுத்தியவர் கம்பர். ஆனால் பின்னாலே சமஸ்கிருத எழுத்துக்கள் நிறைய வருகின்றன, சமஸ்கிருத மொழிகள் வருகின்றன, ஆங்கில மொழி வருகிறது, புற மொழிகள் வருகின்றன. அந்த மொழிகள் தமிழிலே கலக்கிற போது மொழியில சிக்கல். இதான் ஒரு மொழிக்கு வர மிகப்பெரிய ஒரு சவால் என்னவென்றால், அறைகூவல் என்னவென்றால், புறமொழிகள் வருகிற போது அதை தகுந்த முறையிலே தாய்மொழி தமிழினூடாக கையாள தெரியாவிட்டால் அந்த மொழிகள் தமிழை தன் கையகப்படுத்திவிடும். இதற்குத்தான் தமிழ் அறிஞர்கள் கிரந்த எழுத்துகள் என்கின்ற எழுத்துக்களை உருவாக்கினார்கள். கிரந்த எழுத்துகள் என்பது வடமொழி ஓசைகளை ஒலிப்பதற்காக எழுதப்பட்ட எழுத்துகள், வடமொழி ஓசைகளை ஒலிப்பதற்காக உருவாக்கப்பட்ட எழுத்துகள். நாங்கள் கிரந்த, அதாவது புறமொழி சொற்களை எழுதுவதற்கு பயன்படுத்துகின்ற ஜ, 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 ஹ என்பன எல்லாம் எல்லாமே புறமொழி சொற்களை உச்சரிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட மொழிகள். இந்த எழுத்துகள் வடமொழி எழுத்துகள் அல்ல, மிக முக்கியமானது. ஆனால் வடமொழியை உச்சரிப்பதற்கு பயன்படுகின்ற வரி வடிவம், வடமொழி உச்சரிப்புகளை உச்சரிப்பதற்கு பயன்படுத்துகின்ற வரி வடிவம். வடமொழி எழுத்துக்கள் அல்ல. வடமொழியிலே ஜ எழுதுவது வேற மாதிரி, வடமொழியிலே ஸ்ரீ எழுதுவது வேற மாதிரி. இப்படி அல்ல. இது புறமொழி சொற்களை ஒலிப்பதற்காக தமிழர்கள் உருவாக்கி கொண்ட கிரந்த எழுத்துகள். இந்த கிரந்த எழுத்துக்களையும் பாருங்கள். இப்பொழுது ஜி, ஜ என்று வைத்துக் கொண்டால், நீங்கள் புள்ளியை போட்டால் இஜ், புள்ளியை தூக்கினால் ஜ, பக்கத்திலே காலை போட்டால் ஜா, மேலே சுழிய போட்டால் ஜி, பக்கத்திலே ஒரு கொம்பை போட்டால் ஜே. அதாவது அந்த புறமொழி ஒலிகளை எங்களுடைய ஆகார, ஈகார, உகார, ஓகார உயிர் ஒலிகளை ஏற்றி உச்சரிக்கின்ற ஒரு கட்டமைப்பை தமிழர்கள் உருவாக்கினார்கள். அந்த ஒளியை ஏறக்குறைய தமிழ் ஒலியாக கருதி பயன்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்தார். இது எப்படி சாத்தியம்? இந்த வடமொழி சொற்களை உள்ளவாறே உள்ளபடியே உள்வாங்கி வடமொழியாக கருதாமல் அந்த எழுத்துக்களை தமிழ் மொழி சார்ந்த ஒரு தன்மையை உட்புகுத்தி தமிழுக்குள் பயன்படுத்தினார்கள். இதனால் தமிழினுடைய கட்டமைப்பு, தமிழினுடைய அந்த உயிரேறி ஒலிக்கின்ற அந்த கட்டமைப்பும் பேணப்பட்டது. அந்த எழுத்துக்களையும் பயன்படுத்தினார். எல்லா மொழிகளையும் எல்லா சொற்களையும் விட்டுவிட முடியாது என்றுதான் கிரந்த எழுத்துக்களை உருவாக்கினார்கள். ஆனால் கிரந்த எழுத்துகள் என்பது நான் சொன்னதை போல பிற மொழி சொற்களை உருவாக்க பயன்படுகின்ற சொற்கள். உங்களுடைய பெயர்களிலோ நீங்கள் உச்சரிக்கின்ற இடங்களிலோ இந்த வடமொழி சொல் இருந்தால் நீங்கள் 100% அடித்து சொல்லலாம், அது தமிழ் சொல்லாக இருக்காது. அவ்வளவுதான். எங்கெல்லாம் இந்த எழுத்துக்கள் வருகிறதோ அவையெல்லாம் தமிழ் பெயர்கள் அல்ல, தமிழ் சொற்கள் அல்ல என்பதை உறுதியாக சொல்லிவிடலாம். ஒரு மொழி தனித்தன்மை கொண்டது என்று நாங்கள் பார்க்க வேண்டுமாக இருந்தால், ஒரு மொழி மிக தனித்தன்மையானது, தொன்மையானது என்று கருத வேண்டுமாக இருந்தால் சொல்லுவார்கள் 3 விடயங்களை பார்க்க வேண்டும். முதலாவது அதனுடைய எழுத்துகள், உயிரெழுத்துகள், மெய்யெழுத்துகள்.
அது தனித்தன்மையாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். ஒரு மொழியை பேசுகிறவர்கள் பயன்படுத்துகின்ற எண்களை பார்க்க வேண்டும். அந்த எண்கள் தனித்தன்மையாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். 1, 2, 3, 4, 5 என்று தமிழிலே சொல்லப்படுகின்ற எண்கள் எல்லாம் தமிழருக்கே உரியவை. பிற மொழி எவற்றில் இருந்தும் எந்த காலத்திலும் கடன் பெற்றிராத தனித்துவமான ஒலிகள், எண்ணுப்பெயர்கள். இந்த எண்களை குறிக்கின்ற இந்த பெயர்கள் எந்த மொழியிலும் எக்காலத்திலும் கடன் வாங்கப்படவில்லை. எல்லாமே தனித்துவமான தமிழ் பெயர்கள். இன்னும் ஒன்று, மனித உடலை குறிக்கின்ற உறுப்புகள், அதாவது அடிப்படை எழுத்துகள், எண்களின் பெயர்கள், மனித உறுப்புகளை குறிக்கின்ற பெயர்கள். இவை யாவும் ஒரு தூய தமிழாக இருந்துவிட்டால், ஒரே ஒரு மொழிக்குரிய தனித்துவத்தை கொண்டிருந்தால் அந்த மொழி மிக தனித்துவமாக தானே தோன்றிய ஒரு மொழியாக கருதப்படும். தமிழிலே அந்த சிறப்பு இருக்கிறது. தமிழிலே தலை, கால், நெஞ்சு, மார்பு, தோல், நகம், நகம் அல்ல நகத்துக்கு உயிர், இது போன்ற பெயர்கள் யாவும், கண், விழி, இந்த பெயர்கள் யாவும் தூய்மையான தமிழ் பெயர்கள். பின்னாலெல்லாம் சில வடமொழி சொற்கள் கலக்கின்றன. தலைக்கு சிரம் என்று சொல்வார்கள், இப்பொழுது கைக்கு கரம் என்று சொல்வார்கள். இவையெல்லாம் பின்னாளிலே வருகின்ற தலை முடி மயம், இதை கேசம் என்று சொல்வார்கள். இதெல்லாம் பின்னாளிலே வருகின்ற வடமொழி சொற்கள். தமிழ் சொற்கள் முகம், கண், கழுத்து, காது, செவி, வாய், இதழ், இவை எல்லாமே தூய்மையான தமிழ் சொற்கள். இவை யாவுமே மிக தெளிவாக சொல்லும் தமிழ் தொன்மையும் தனித்துவம் என்ற மொழி என்று சொல்லும். எனவே இவ்வளவு சிறப்பை நாங்கள் சொல்லுகின்றோம். தமிழ் மொழியின் இன்னும் ஒரு சிறப்பு இருக்கிறது. தமிழ் மொழியை மணிக்கணக்காக பேசலாம், கலைக்க மாட்டார்கள். தமிழ் மொழியிலே நீங்கள் மணிக்கணக்காக பேசலாம். தாய்மொழி தமிழிலே 2 மணி நேரம் 3 மணி நேரமும் பேசலாம். உங்களுடைய சக்தி பெரிதாக வீணாகாது. வடமொழியிலே நீங்கள் பேச வேண்டுமாக இருந்தால் 1/2 மணி நேரம் நீங்கள் தொடர்ச்சியாக பேசினால் இடையிலே 2 தடவை நீங்கள் தண்ணீர் அல்லது பால் குடிக்க வேண்டும். நீங்கள் கவனித்து பாருங்கள். வடமொழியிலே, சமஸ்கிருதத்திலே, தமிழ் அல்லாத புறமொழியிலே பாடுகிறவர்கள் பக்கத்திலே ஒரு பேணியிலே பால் வைத்திருப்பார்கள். அந்த பாலை குடித்துத்தான் பாடுவார்கள். வடமொழியிலே அந்த காலத்திலே கலாட்சாபம் செய்கிற பண்டிதர்கள் எல்லாமே பக்கத்திலே ஒரு பேணியை வைத்து அந்த பேணியிலே தண்ணீர் குடித்துக் கொண்டிருப்பார்கள் அல்லது பால் குடித்துக் கொண்டிருப்பார்கள். என்னவென்றால் அவர்கள் உச்சரிக்கின்ற ஒளியிலே ஏறக்குறைய 50% அடி வயிற்றிலிருந்து வர வேண்டும். தொண்டைக்கு கீழே இருந்துதான் அந்த ஒளி வரும். என்ற அந்த ஓசைகள் எல்லாம் கீழே இருந்து தான் வரும். கீழே இருந்து வருகிற போது உங்களுடைய சக்தி அதிகமாக விரியமாகும். உள்ளே ஒரு வறட்சி ஏற்படும். அதை ஈரப்படுத்த, தங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்ள அவர்கள் நீர் அருந்த வேண்டும். தமிழிலே பெரும்பாலான உச்சரிப்புகள் தொண்டைக்கு மேலதான். அடி வயிற்றிலே இருந்து வார ஒளிகள் மிகவும் குறைவு. நீங்கள் தொண்டைக்கு மேலேயே உச்சரித்து பேசலாம். க, ச, த, ப, போ எல்லாமே தொண்டைக்கு கீழே இறங்காது, தொண்டைக்கு மேலே தான் பெறும். அதனால் தான் தமிழ் மொழியிலே நீங்கள் நிறைய பாடலாம், உங்களுக்கு லேசில் களைப்பு வராது. தமிழ் மொழியிலே வேண்டிய அளவு பேசலாம், களைப்பு வராது. வயசு போனால் களைப்பு வரும், அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஆனால் உங்களை கலைக்க வைக்காது. இது தமிழுடைய சிறப்பு. இவ்வாறெல்லாம் தமிழினுடைய சிறப்புகளை நாங்கள் பலவாறாக பேசலாம். இப்ப இவ்வளவு நான் ஏன் சொன்னேன் என்றால், இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒரு கட்டமைப்பு தான் மொழியை இன்று வரை நமக்கு கொண்டு வந்திருக்கிறது. இந்த இடத்துல இன்னும் ஒரு கேள்வி வருகிறது. தமிழுடைய பழமையை பற்றி நான் பேசுகிறேன். இந்த தமிழ் மதுரையிலே கூடல் என்கின்ற சங்கம் வைத்து வளர்க்கப்பட்டது என்று சொல்லுகிறோம், சங்கத்தமிழ் என்று சொல்லுகிறோம். இன்னும் சிலர் சொல்லுகிறார்கள் இது 3ஆம் சங்கம், ஏற்கனவே முதல் சங்கம் 2ஆம் சங்கம் என்பன கடலில் இருந்தன. கடல் என்கின்ற ஒரு பெரிய கடல் கோள் என்றால் நாங்கள் இப்போது சுனாமி என்று சொல்லுகின்றோம். சுனாமி என்பது ஜப்பானிய சொல். துறைமுக அலை என்பது அதனுடைய தமிழ். சுனாமி என்றால் துறைமுக அலை, ஜப்பானிய சொல். அது இப்பொழுது ஆங்கில சொல்லாகி தமிழ் சொல்லாக மாறிவிட்டது. சுனாமி என்றுதான் சொல்லுகிறார்கள். இந்த சுனாமி எங்களுடைய நாட்டுக்கு புதிதல்ல, அது நீண்ட காலமாகவே இருக்கிறது.
இலக்கியங்களிலே இதை கடல் கோள் என்று சொல்லியிருக்கிறார்கள். கடல் கோள், அதாவது கோள் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் எங்களுடைய கிரகங்களையும் சொல்லலாம், கடல் கோள், கடல் கொண்டது என்றும் சொல்லலாம், கடல் கோள் என்று சொல்வார்கள். ஆகவே இந்த சுனாமி என்கின்ற ஒன்று முதல் சங்கத்தையும் இரண்டாம் சங்கத்தையும் கொன்று போய் மூன்றாம் சங்கம் மதுரையிலே நிறுவப்பட்டது என்கின்ற ஒரு கதை இருக்கிறது. இன்னும் இதற்கு ஆதாரபூர்வமான, அதாவது அறிவியல் ரீதியான ஆதாரபூர்வமான உண்மைகள் நம்முடன் இல்லை என்றாலும் ஒரு கதையாக இருக்கிறது. அப்படியானால் இந்த தமிழ் என்பது, இப்போது நாங்கள் பேசுகிற தமிழ் என்பது 500-5000 ஆண்டுகளுக்கு முன்பு இப்பொழுது இந்து சமுத்திரம் இருக்கின்ற கடற்பகுதியிலே இருக்கக்கூடிய குமரி கண்டம் என்கின்ற நாட்டிலே இது உருவானதா என்கின்ற ஒரு கேள்வி எழுது. குமரி கண்டம் இருக்கிறதா இல்லையா, கொஞ்சம் அதை பார்த்து தாங்கள போவோம் நாங்கள் என்ற கேள்வி எழுதுகிறது. குமரி கண்டம் உண்மையா பொய்யா? இதற்கு விடை சொல்வதாக இருந்தால் அறிவியல் ரீதியான சான்றுகள் இதுவரை கிடைக்கவில்லை என்பதை ஏற்றுக்கொள்வோம். முதலில் அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அறிவியல் ரீதியாக ஒரு நிலம் இருந்து கடலுக்குள் மூழ்கியது என்பது நமக்கு சான்றுகள் இல்லை. ஆனால் அங்கே ஒரு பாண்டிய அரசு இருந்து அந்த பாண்டிய அரசு கடலிலே மூழ்கி போனது என்பதற்கு ஆதாரம் கூறக்கூடிய இலக்கிய பாட்டுகள் சில இருக்கின்றன. அந்த இலக்கிய பாட்டுகள் சிலவற்றிலே பகுருளியாறு என்ற சொல் வருகிறது. இந்த பகுருளியாறு எங்கே இருந்தது என்பதற்கு சிலப்பதிகாரம் ஒரு தெளிவான விளக்கம் தருகிறது. பகுருளியாறும் பன்மலை அடுக்கமும் கடல் கொள்ள என்று இளங்கோவடிகள் சிலப்பதிகாரமான இலக்கியத்திலே எழுதுகிறார். பகுருளி ஆறு என்பது இப்போது நாங்கள் இருக்கின்ற கன்னியாகுமரின்னு சொல்லப்படுகின்ற இடத்திலே சில வேளைகளில் அது நாகர்கோயிலாக இருக்கலாம். அங்கே அந்த மலை தொடர் வருகிறது, மார்த்தாண்டம் நாகர்கோயில் சொல்லலாம். இப்பொழுது இந்த கன்னியாகுமரியில் இருந்து நீங்கள் கேரளாவை திருவனந்தபுரம் நோக்கி போகிற போது நீங்கள் இந்த நாகர்கோவில் மார்த்தாண்டம் தாண்ட வேண்டும். ஒரு மலை பகுதி அது. அங்கிருந்து நிறைய அருவிகளும் ஆறுகளும் வந்து கடலிலே கலக்கின்றன. சில வேளைகளில் அந்த ஆறுடைய தொடர்ச்சியாக இருக்கலாம் பகுருளி ஆறு. இது ஒரு மலையோடு சேர்ந்ததாக அந்த பகுருளி ஆறு தொடர்ச்சியாக இருந்திருக்கலாம், அந்த நிலமூழ்கி இருக்கலாம். அதைத்தான் இளங்கோ சொல்லுகிறார், பகுருளியாறும் பன்மலை அடக்கமும் கடல் கொள்ள. அந்த கடலுக்கு அடியே இந்த பன்மலை அடுக்கமும், பன்மலைன்னு சொல்லப்படும் ஒரு பெரிய மலைத்தொடரும் பகுருளியில் சொல்லப்படுகின்ற ஆறும் இருந்திருக்க வேண்டும். அவை கடல் கொண்டிருக்கின்றன என்பது சிலப்பதிகாரம் சொல்லுகின்ற கருத்து. அதே வேளையில் சங்க இலக்கியத்திலே 2 இடங்களிலே குறிப்பிடுகிறார்கள். அதாவது புறநானூறு 9வது பாடலே நச்செல்லையார் என்கின்ற புலவர் பாண்டியனை வாழ்த்துகிறார். எப்படி என்றால், பகுருளி மணலிலும் பலவாய் சிறக்க நின் ஆயுள். அதாவது பகுருளி ஆற்றினுடைய மணலை விட பல மடங்கு உன்னுடைய ஆயுள் நீடிக்க வேண்டும். அந்த மண்ணுடைய எண்ணிக்கையை விட பல மடங்கு உன்னுடைய ஆயுள் நீடிக்க வேண்டும் என்பது நச்செல்லியாருடைய வாழ்த்து. யாரை வாழ்த்துகிறார்? பாண்டியனை வாழ்த்துகிறார். யார் பகுருளி ஆற்றிலே இருந்த அரசன்? பாண்டியன். நச்செல்லையினுடைய பாடல். அதே போன்று இன்னும் ஒரு புலவர் பாண்டியனை வாழ்த்துகிறார். பாருங்கள், மலிதிரை ஊர்ந்து தன்மண் கடல் வவ்வ. மலிதிரை ஊர்ந்து தன்னுடைய மண்ணை கடல் வவ்வ, கடல் கொள்ள அந்த அரசன் கரையேறி வந்து படை திரட்டி அங்கே ஒரு நாட்டை உருவாக்கி ஆள்கின்ற பாண்டியன் என்ற பாடல் முல்லைக்கலியிலே வருகிறது. அதாவது கலித்தொகையிலே வருகிறது. அதாவது கடல் பெருக்குகிறது, பாண்டியனுடைய நிலம் அழிகிறது. அந்த கடலிலே பாண்டியன் நீந்தி மலிதிரை ஊர்ந்து கரை சேருகின்றான். சேர்ந்த இடத்திலே மீண்டும் தன்னுடைய அரசை நிறுவி ஆட்சி செய்கிறான். அதுதான் இப்போது இருக்கின்ற மதுரை. இந்த பொருள்பட கலித்தொகையிலே ஒரு பாடல் வருகிறது. இவ்வாறாக இந்த 2 சங்க இலக்கிய பாடல்களும் சிலப்பதிகாரத்திலே இளங்கோடிகள் சொல்லுகின்ற கூற்றும் ஒரு நிலம் குமரிக்கண்டம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதாவது குமரிக்கண்டம் என்ற நிலம் இருக்கிறது என்ற கதையை இறையனார் என்கின்ற ஒரு புலவர் 14ஆம் நூற்றாண்டிலே சொல்லுகின்றார். இறையனார் என்கின்ற ஒரு புலவர் 14ஆம் நூற்றாண்டிலே எழுதுகிறார். இறையனார் களவுரை என்கின்ற இடத்திலே அது வருகிறது. ஆகவே இந்த 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு இந்த குமரிக்கண்டம் பற்றிய ஒரு கருத்து பெரிய அளவில் இருந்ததாக சான்றுகள் இல்லை.
சான்றுகள் இல்லை. ஆனால் சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது, சங்க இலக்கியம் குறிப்பிடுகிறது. களவுரை என்ன கூறுகிறது என்றால் 3 சங்கம் இருந்தது. முதல் சங்கம் ஏறக்குறைய 6000 ஆண்டுகளுக்கு முன்பு கபாடபுரம் என்ற இடத்திலே இருந்தது. அது இப்ப அந்தமான் தீவு இருக்கே, அதுக்கு கிட்ட வரும். அந்தமான் தீவுக்கு அங்கால வரும் இந்த கபாடபுரம். கபாடபுரம் என்கின்ற ஒரு இடம் இருந்தது. அதை கடல் கொண்டது. அங்கேயும் எண்ணிக்கையெல்லாம் போட்டு இத்தனை பாண்டியர்கள் ஆண்டார்கள், இத்தனை புலவர்கள் இருந்தார்களாம் எண்ணிக்கை இருக்கிறது. பிறகு 2ஆம் சங்கம் தென்மதுரையிலே இருந்தது. தென்மதுரை என்பது இப்போது இருக்கிற அந்தமான் தீவுக்கும் கன்னியாகுமரிக்கும் இடையிலே இருந்திருக்கிறது. தென்மதுரைக்கு அரசாக்கி பாண்டியன் ஆண்டான். இங்கே 2ஆம் தமிழ் சங்கம் இருந்தது. அதுவும் கடல் கொள்ள இப்போது இருக்கின்ற மதுரையிலே 3ஆம் தமிழ் சங்கம் இருந்தது. ஆகவே கபாடபுரத்தையும் தென் மதுரையையும் கடல் கொண்டு போயிற்று. ஆகவே 1ஆம் 2ஆம் சங்கங்கள் அழிந்து போயின என்று சொல்லுகின்றார். இது இறையனார் களவுரை எமக்கு தருகின்ற செய்தி. இதில் வரலாற்று ஆதாரங்கள் நமக்கு இல்லை என்றாலும் இலக்கியம் சொல்லுகின்ற ஆதாரமாக இதை பார்க்கலாம். இன்னும் ஒரு கேள்வி வருகிறது, கேட்டார்கள், இந்த சங்கம் என்ற சொல் எந்த சங்க இலக்கியத்திலும் கிடையாது. சங்கம் என்ற சொல் எந்த சங்க இலக்கியத்திலும் கிடையாது. அப்ப சங்க காலத்தில் சங்கம் இருந்ததா, ஏன் சங்க காலம் என்று பெயர் வைத்தீர்கள் என்று கேள்வியை கேட்டார்கள். சங்கம் என்ற சொல்லை தமிழுக்கு முதலிலே அறிமுகப்படுத்தியவர்கள் சமணர்கள். சமண சமயம் 2ஆம் 3ஆம் நூற்றாண்டிலே தமிழ்நாட்டுக்குள் வருகிற போதுதான் சங்கம் வருகிறது. சரி, பௌத்தம் வருகிறது. பௌத்தம் சொல்லுகிறது புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி. அங்கே சங்கம் வருகிறது. நான் சங்கம் என்ற சொல் தமிழுக்கு அறிமுகமாகிறது. சங்கம் என்பது ஒருங்கமைந்த ஒரு அமைப்பு. ஆகவே சங்கம் என்பதை பௌத்தர்களும் சமணர்களும் அவர்கள் பயன்படுத்தினார்கள். புறமொழியிலிருந்து வருகிறது. அந்த சங்கம் என்பது பிற்காலத்திலே தமிழ் சொல்லாக முழுமையாக தமிழ் சொல்லாக மாற்றம் கொண்டு ஒரு அமைப்பு என்ற பெயரை பெறுகிறது. இறையனார் அந்த சங்கம் என்கின்ற அந்த பெயரை பயன்படுத்தித்தான் முதல் சங்கம், 2ஆம் சங்கம், 3ஆம் சங்கம் என்று குறிப்பிடுகின்றார். அந்தந்த காலத்திலே வாழ்ந்த புலவர்களோ மன்னர்களோ சங்கம் என்ற சொல்லை பயன்படுத்தியதற்கான சான்றுகள் இல்லை. சங்க காலத்தில் எந்த புலவரும் சங்கம் என்ற சொல்லை பயன்படுத்தவில்லை. பின்னாளிலே தான் அந்த பெயர் வைக்கப்பட்டது. பின்னாலே தான் இலக்கியங்கள் துவக்கப்பட்ட போது சங்க இலக்கியம் என்ற பெயரை பின்னால் தான் சொல்லுகின்றோம். அப்படியானால் சங்கம் இல்லையா என்ற கேள்வி வருகிறது. புலவர்கள் கூடியிருக்கிறார்கள். கூடி அங்கே புலவர்கள் தமிழ் வளர்த்திருக்கிறார்கள். அவர்கள் தாங்கள் கூடிய அந்த நிகழ்வை, கூடிய அந்த அமைப்பை கூடல் என்றார்கள். கூடல் அழகான அருமையான ஒரு தமிழ்ச்சொல், ஒரு தொழிற்பெயர். கூடுவதால் கூடல், அவ்வளவுதான். கூடல், அதனால்தான் கூடல் மாநகரம் என்று மதுரைக்கு பெயர். அவை கூடல் என்பது சங்கம். அவை என்றார்கள். அவை என்ற பெயர் அங்கே இருக்கிறது. குழாம் என்றார்கள். அவை, குழாம், கூடல் இவையெல்லாம் சங்கம் என்ற சொல்லை குறிக்கின்ற பெயர். இவை ஆகவே அங்கே ஒரு அமைப்பு உருவாகி தமிழ் வளர்க்கப்பட்டது. நாங்கள் இந்த காலத்திலே அதை சங்கம் என்ற பெயரால் குறிப்பிடுகின்றோம். அவர்கள் ஒரு அமைப்பாக இருந்து தமிழை வளர்த்தார்கள். இது இறையனார் களவுரையிலே வருகின்ற செய்தி. அவை இவை எல்லாவற்றையும் அடிப்படையாக கொண்டு ஒரு நிலம் இருந்ததா என்று பார்த்தால் உறுதியாக சொல்ல முடியாது. குமரிக்கண்டம் ஒன்று நிலம் இருந்ததா என்று அதே வேளையில் மறுத்து விட்டும் செல்ல முடியாது. இலக்கிய ஆதாரங்கள், சங்க இலக்கியங்கள் பொய் சொல்லுவதில்லை. சங்க இலக்கியங்கள் கற்பனையில் எந்த கதையும் சொன்னதாக சான்றில்லை. உள்ளதை உள்ளவாறே படைத்த இலக்கியம் அது. மலிதுரை உந்து கடல் மண் வவ்வ என்று சொல்லப்பட்ட அந்த கருத்து அது ஒன்றும் பொய்யாக இருக்க வாய்ப்பில்லை. புலவர் மன்னனை வாழ்த்துகிறார். அந்த வகையில் இன்னும் ஒரு கதை சொல்லுவார்கள். இது ஒரு வாய்மொழி கதை. கன்னியாகுமரி பகுதியிலே உள்ள வாய்மொழி கதை சொல்லுவார்கள். அதுக்கு பேர் கன்னியாகுமரி என்றுதான் அதுக்கு பெயர். குமரி என்பது உண்மையாக அந்த இடத்துக்கு பேர் குமரி, அவ்வளவுதான். அந்த இடத்துக்கு பேர் குமரி. அங்கே அதிலே அந்த கடற்கரையிலே இருக்கின்ற ஒரு அம்மன் கோவிலிலே இருக்கின்ற அந்த அம்மனுக்கு பேர் கன்னியாகுமரி. அந்த அம்மனுக்கு பேர் கன்னியாகுமரி. ஏன் கன்னியாகுமரி என்ற பெயர் வந்தது என்பதற்கு அங்கே வாய்மொழியாக சொல்லப்படுகின்ற ஒரு கதை. கடல் பெருக்கெடுத்து நிலத்தை அழித்து விட்டது. வளமை போல ஆண்கள் எல்லாம் அகப்பட்ட படகிலே பெண்களை ஏற்றி அனுப்புகிறார்கள். இந்த படகிலே ஏறி மிதந்து நீங்கள் எங்கேயாவது போய் சேருங்கள், நாங்கள் பின்னால் நீந்தி வருகிறோம் என்று சொல்லுவார்கள். இந்த டைட்டானிக் படத்தில் வார மாதிரி சொல்லுவார்கள். அவ்வாறு பெண்கள் எல்லாம் தப்பிய பெண்கள் வந்து விட்டார்கள். வந்த பெண்கள் என்னுடைய காதலன் வருவானா, என்னுடைய கணவன் வருவானா என்று அந்த குமரிகள் எல்லாம், அந்த கன்னிகள் எல்லாம் அந்த கடற்கரையிலேயே காத்து நின்று நின்று பார்த்ததனால் அந்த இடத்துக்கு கன்னியாகுமரி என்று ஒரு பெயர் வந்ததாக வாய்மொழி கதையும் இருக்கிறது.
இவ்வாறாக அந்த நிலம் இருந்ததா இல்லையா என்பது பற்றிய கருத்துக்கள் எல்லாம் பலவாறாக இருக்கின்றன. உண்மையிலேயே ஒரு தனியாக இன்றைய இந்த அறிவியல் வளர்ந்த காலத்திலே ஒரு தனி அரசு ஒன்று இருந்தால் அல்லது மிக வலிமையான ஒரு தமிழ் அமைப்பு இருந்தால் இந்த டைட்டானிக் கப்பலை எல்லாம் போய் தேடி கண்டுபிடிக்கிறாங்க எத்தனையோ பேர் படம் எடுக்கிறதுக்காக. அதை விட மிக குறைந்த ஆழத்தில் இருக்கக்கூடிய அந்த இந்து சமுத்திர கடல் பகுதியை ஆய்வு செய்தால் சில வேளைகளில் தடயங்கள் கிடக்கக்கூடும். ஒரிசா பாலு என்பவர் பல கடல் சான்றுகளை நமக்கு சொல்லுகிறார். கடலிலே மூழ்கப்பட்ட இடங்கள் தமிழருக்கு உண்டு என்பதை பல ஆதாரங்களோடு வெளிப்படுத்துகின்றார். ஆனால் அவற்றை ஆய்வு செய்வதற்கு அரச அனுமதியும் எங்களுக்கு கிடைப்பதில்லை. அதற்கான போதிய பொருளாதார வலுவும் தமிழரிடம் கிடையாது. இவையெல்லாம் நாங்கள் சங்க காலத்துக்கு, அதாவது எங்களுடைய தொடக்க கால செய்திகளாக பார்க்கலாம். இவ்வாறு தமிழ் தன்னுடைய பழமையையும் தொன்மையையும் சுமந்து மிகச் சிறப்பாக பயணித்து அடுத்த காலகட்டத்துக்குள் வருகிறது. நான் சொன்னதை போன்று தமிழ் நின்று நிலைப்பதற்கு காரணம் அதனுடைய கட்டமைப்பு. இப்பொழுது தமிழர்கள் மிகச்சிறந்த மொழியை உருவாக்கிவிட்டார்கள். அந்த மொழியிலே மிக அருமையாக எழுதவும் பயன்படுத்தவும் முடியும் என்றெல்லாம் நாங்கள் முடிவெடுத்துக் கொண்டோம். சரி, இனி மக்களுடைய வாழ்க்கையை பதிவு செய்வதற்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த மொழி தொடர்பாடல் மொழியாக வலிமையான மொழியாக உருப்பெற்று விட்டது. மொழியிலே பேசுகிறார்கள். இன்னும் எழுத்து வரவில்லை. மொழியை திருத்தமாக பேசுகிற அளவுக்கு மொழியினுடைய சிறப்புகள் எல்லாம் வந்துவிட்டன. மொழியை பேசுகிற போது அடுத்த கட்ட வளர்ச்சி எப்படி வருகிறது என்றால், அந்த மொழியை பாடுவார்கள். அந்த மொழி வாயிலாக பாட வேண்டும். அந்த மொழி வாயிலாக கதை சொல்ல வேண்டும், பாட வேண்டும். அவ்வாறு மொழி வாயிலாக பாடி அவள் கதை சொல்லுகின்ற நிலை தோன்றியது. அவர்கள் தமக்குள்ளாகவே அவர்கள் பாடினார்கள், தமக்குள்ளாகவே கதைகளை கூறிக்கொண்டார்கள். அதை திரும்ப திரும்ப பாடினார்கள். தாத்தா பாடியதை பிள்ளை பாடினார், பிள்ளை பாடியதை பிறகு அவருடைய பிள்ளைகள் பாடினார்கள். இவ்வாறாக அந்த பாடல் என்கின்ற ஒரு வடிவம் தோன்றியது. வாய்மொழியாக தமக்குள்ளே பாட ஆரம்பித்தார்கள். அங்கே பல்வகை பாடல்கள் தோன்றின. இந்த வாய்மொழியாக அவர்கள் பாடிய, தொடர்ச்சியாக தலைமுறையாக பாடிய பாடல்கள் தான் ஒரு மொழியினுடைய ஒரு இனம் பற்றிய முதல் பதிவாக அமைகிறது. எழுத்து தோன்றவில்லை, ஆனால் மொழி பேசப்படுகிற வேளையிலே அந்த மொழியை அவர்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி தங்களுடைய மகிழ்ச்சியை, துன்பத்தை, பிரிவாற்றாமையை, இறப்பை, இது எல்லாவற்றையும் பாடல்கள் வாயிலாக வெளிப்படுத்துகிற அளவுக்கு மொழியினுடைய வளர்ச்சியை அடுத்த நிலைக்கு கொண்டு வந்தார்கள். இதைத்தான் இன்று நாங்கள் நாட்டுப்புற பாடல் என்கிறோம். எழுதப்படுகின்ற இலக்கியம் தோன்றுவதற்கு முன்பு உலக மொழிகளிலேயே தோன்றிய முதல் இலக்கியம் இதுதான், நாட்டுப்புற பாடல். இந்த நாட்டுப்புற பாடல்கள் இன்று மிக பெரும் சிறப்புக்குரியவையாக இருக்கின்றன. வாய்மொழி பாடல்கள் இவைதான் ஒரு மொழியினுடைய முதல் இலக்கியம். நாட்டுப்புற பாடல்களின் சிறப்பை பலவாறாக சொல்லலாம். வாய்மொழியாக பாடுகின்ற பாடல்கள் உண்மையாக எனக்கு தனிப்பட்ட முறையிலே ஒரு அனுபவம் இருக்கிறது. சின்ன சேலம் என்ற இடத்துக்கு பக்கத்திலே, தமிழ்நாட்டிலே இடத்துக்கு பக்கத்திலே ஒரு 10 மைல் தூரத்துக்கு 15 மைல் தூரத்துக்கு அப்பால் ஒரு மலை தொடர் போகிறது. அந்த மலை தொடருக்கு பேர் கல்வராயன் மலை. அந்த மலையிலே ஏறக்குரிய 10 கிலோமீட்டர் ஏறி சென்றால் அங்கே பழங்குடி மக்கள் வாழ்கின்ற கிராமம் இருக்கிறது. அங்கே நான் நண்பரோடு அங்கு சென்ற நான் அந்த மலைக்கு ஏறி போய் 2 நாள் தங்கி அந்த மக்களுடைய வாழ்க்கையை பார்க்க நேர்ந்தது. அந்த வேளையிலே ஒவ்வொரு நாள் மாலையிலும் அங்கே ஒரு பாறை இருக்கிறது. அந்த பாறையில், அழகான பாறை, பந்தங்களை கொளுத்தி வைத்து பாடுவார்கள். எழுத வாசிக்க எல்லாம் தெரியாது. ஒவ்வொரு நாளும் குறைந்தது 2 மணி நேரம் கலை நிகழ்ச்சி நடக்கும். பெரியவர்களும் சிறியவர்களும் அருமையான பாடல்களை கையால் தாளம் தட்டி, வேறு வேறு தாளம் எல்லாம் தட்டி பாடுவார்கள். அது ஒவ்வொரு நாளும் தாங்கள் செய்கிற வழக்கம். இது அந்த இனத்திலேயே நான் பார்த்த ஒரு வழக்கம். அவர்களுக்கு படிப்பும் தெரியாது, பள்ளி அறிவும் தெரியாது. தமிழ்நாட்டிலே யார் முதலமைச்சர், என்ன படம் ஓடுகிறது, யார் நடிகர், எதுவுமே தெரியாது. அன்றாட இந்த நாங்கள் பார்க்கிற உலகத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு படம் பிடிச்சவங்க, அவ்வளவு. மலையை விட்டவர்கள் இறங்கி வருவதில்லை. இப்படித்தான் நாட்டுப்புற பாடல்கள் பாடிய அந்த காலமும் அந்த மக்களுக்குரிய ஒரு வாழ்வியல் காலமாக இருந்திருக்கு. அதனூடாக பல்வேறு சிறப்புகளை அவர்கள் பதிவு செய்தார்கள்.
அந்த நாட்டுப்புற பாடல்களில் இருந்துதான் எழுதப்படுகின்ற இலக்கியங்கள் வருகின்றன. இப்பொழுது மெல்ல மெல்ல எழுத்துகள் வந்துவிட்டன. அதாவது முதல் அவர்கள் அழகாக பாடி கதை சொல்லி அங்கே ஒரு நாட்டுப்புற இலக்கியத்தை வளர்த்து தங்களுடைய வாழ்க்கையை பதிவு செய்து கொண்டிருக்கின்ற நிலையினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியாக எழுத்துகள் தோன்றி இனி நாங்கள் ஒரு எழுத்தாணை பிடித்து எழுதலாம் அல்லது எங்கேயாவது எழுத்துக்களை நாங்கள் பொறிக்கலாம் என்று ஒரு வழக்கம் வந்தது. இந்த எழுதுகின்ற வழக்கம் எப்படி தோன்றியது என்பதற்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்கிறது. இன்றைக்கும் நாங்கள் தாயத்திலே வாழ்ந்த காலங்களிலே பார்க்கலாம். இந்த மாடுகளுக்கு குறி சுடுவார்கள். இந்த மாடுகளுக்கு குறி இருக்கு. இந்த மாடுகளுக்கு குறி சுடுகிற வழக்கம் தமிழர்களிடத்தில் மிக தொன்மையான வழக்கம். இந்த மாடுகளுக்கு குறி எழுதுவதற்குத்தான் இவர்கள் முதலில் எழுத பழகி இருக்க வேண்டும். அங்கே ஒரு குறியை குறிப்பிட்டு இப்ப இந்த குறி போட்ட மாடெல்லாம் என்னுடைய மாடு என்று பழகி இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு செய்தி இருக்கிறது. ஆகவே இது போன்று பல்வேறு காரணங்களாக அவர்கள் குறி எழுத பழகி ஒளிகளுக்கு வரி வடிவம் கொடுத்து எழுத்துக்களை உருவாக்கியாச்சு. எழுத்துக்களை உருவாக்கிய பிறகு நன்றாக எழுத தெரிந்த ஒருவர் முதலில் தானே கற்பனை பண்ணி ஒரு பாடல் எழுதுவாரா அல்லது ஏற்கனவே காலங்காலமாக பாடப்பட்டு வருகின்ற ஒரு பாடலை எழுதுவாரா? இப்ப எழுத படிக்க தெரிந்த ஒரு பிள்ளை முதலிலே அந்த பிள்ளை கற்பனை பண்ணி எழுதாது. அந்த பிள்ளை அம்மா அப்பா தன்னுடைய பேர் தான் எழுதும், தெரிந்த சொற்களைத்தான் எழுதும். ஆகவே எழுத்தாணையும் ஏடும் என்கின்ற எழுதுகிற வழக்கம் வந்தபோது எழுதியவர்கள் உடனேயே கற்பனை செய்து அவர்கள் கற்பனை பாடல்களை எழுதியிருக்க முடியாது. காலங்காலமாக வந்த இந்த நாட்டு பாடல்களைத்தான் அவர்கள் இலக்கியமாக எழுதியிருப்பார்கள் என்கின்ற கருத்து வலிமையாக பலராலும் முன்வைக்கப்படுகிறது. பேராசிரியர் கைலாசபதி அவர்கள் இதை வலிமையான ஆதாரம் கொண்டு நிறுவி இருக்கிறார். சங்க இலக்கியத்தில் வரக்கூடிய பல பாடல்களை எல்லாம் எடுத்துக்காட்டி இந்த பாடல்கள் நாட்டுப்புற பாடல்களின் தொடர்ச்சி, நாட்டுப்புற பாடல்களின் சாயலை கொண்டவை. அகவன் மகளே என்று நற்றினையிலே வருகின்ற ஒரு பாடல் முற்று முழுதாக சங்க இலக்கியத்தை அடிப்படையாக கொண்ட பாடல். அது சங்க இலக்கியம் அல்ல, நாட்டுப்புற இலக்கியத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு பாடல். ஆகவே நாட்டுப்புற இலக்கியத்திலே இருந்துதான் நம்முடைய பழைய இலக்கியங்கள் வருகின்றன. நாட்டுப்புற இலக்கியத்தை அப்படியே அவர்கள் அதை பிரதி பண்ணித்தான் முதல் இலக்கியங்களை உருவாக்கினார்கள். அதனால்தான் கைலாசபதி அவர்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றார், சங்க இலக்கியத்திலே வருகின்ற வீரயுக பாடல்கள் பெரும்பாலும் நாட்டுப்புற பாடல்களை சார்ந்தவையே என்பது அவருடைய பேராய்வாக முடிகிறது. ஆகவே இலக்கியங்களினுடைய முதல் இலக்கியம் தாய் இலக்கியம் நாட்டுப்புற இலக்கியமாக அமைகிறது. அதனால்தான் ஒரு மொழியின் முதல் இலக்கியம், 8 இலக்கியங்களின் தாய் இலக்கியம் நாட்டுப்புற இலக்கியம் என்று சொல்கிறோம். இந்த நாட்டுப்புற இலக்கியங்களின் சிறப்பை இன்னும் ஒரு பொழுது நான் உங்களுக்கு சிறப்பாக சொல்வேன். அதாவது நாட்டுப்புற இலக்கியங்கள் ஒரு தனி ஆய்வுத்துறையாக தமிழ் மொழியிலேயே தோன்றி ஏறக்குறைய 70 ஆண்டுகள் தான். 70 ஆண்டுகள் வரைக்கும் யாருமே நாட்டுப்புற இலக்கியத்தை கண்டுகொள்ளவில்லை. அதை தமிழ் சமுதாயத்திலே குறிப்பிட்ட ஒரு பகுதி மக்கள் காலங்காலமாக பாடி பேணி வந்திருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு எழுத வாசிக்க தெரியாது. இன்றைக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டிலே ஏறக்குறைய 80% மக்களுக்கு எழுத வாசிக்க தெரியாது. அவர்கள் பாடி வந்த பாடல், அவருடைய கலை நிகழ்ச்சி எல்லாமே நாட்டுப்புற பாடலை கொண்டவை. இப்பொழுது உங்களுக்கு தெரியும், பறவை முனியம்மா போன்ற பல நாட்டுப்புற பாடகிகள் சினிமா மூலமாக புகழ்பெற்றவர்கள், கொல்லங்குடி கருப்பாகிய போன்றவர்கள் இன்றும் எழுத வாசிக்க தெரியாதவர்கள். உங்கள் வாய்மொழி மூலமாகத்தான் பாடி வந்தார்கள். இதுதான் எங்களுடைய 8 இலக்கியத்தினுடைய தொடர்ச்சி. இந்த நாட்டு இலக்கியங்கள் மிக சுவாரஸ்யமான ஒரு கதை சொல்வார்கள். கம்பராமாயணத்தை எழுதிய கம்பர் தோற்று போன இடம் ஒன்று இருக்கிறது. கம்பர் என்ன அருமையான பாடல்கள் எல்லாம் எழுதி இருக்கின்றார். அவர் எழுதிய பாட்டுக்கெல்லாம் இன்னும் அது வேறு மங்களை இந்த தொடர்ச்சியாக செல்கிற போது ஒரு கட்டத்திலே நான் அந்த கம்பராமாயண பாட்டினுடைய சிறப்புகளை உங்களுக்கு சொல்லுவேன். அந்த அப்படிப்பட்ட ஒரு கம்பர் ஒரு நாட்டு பாடல் தொடர்பிலே தோற்று போகிறார். எப்படி என்றார், கம்பர் ஊர் விட்டு ஊர் போகின்ற வழக்கம் எல்லாம் இருக்கு. இந்த காலம் மாதிரி அங்கே பெரிய வசதிகள் எல்லாம் கிடையாது. தங்கி போகிற வழியிலே இடையிலே நாங்கள் இப்பொழுது இங்கே கனடாவிலே மொட்டேல் என்று சொல்லுவோம். மொட்டேல் என்றால் சின்ன ஹோட்டல்கள். அதுபோன்று அங்கே சத்திரம் என்கின்ற ஒரு அமைப்பு இருக்கு. போன கம்பர் இடையிலே இருட்டுப்பட்டு விட்டது. அங்கே ஒரு சத்திரத்திலே தங்குகிறார். சத்திரத்திலே கம்பர் தங்கி விட்டு காலையிலே எழுகின்ற வேளை
அவருக்கு ஒரு பாட்டு காதிலே விழுகிறது. கம்பர் தங்கியிருந்த அந்த சத்திரத்துக்கு பக்கத்திலே வயல், பயிர் செய்கின்ற வயல், அங்கே ஒரு கிணறு. உழவர்கள் அதிகாலையிலே வந்து ஏற்றம் இறைப்பார்கள். ஏற்றம் இறைப்பது என்பது பண்டைய நீர்பாய்ச்சும் வழக்கம். அதாவது நாங்கள் எங்களுடைய தாயத்திலே துலா என்று சொல்லுவோம், தடி கட்டி இருப்பார்கள். இந்த துலாவிலே அங்கும் இங்குமாக 20 நடப்பார்கள். அவர்கள் பின்னால் நடக்கிற போது தண்ணி கோடிக்கொண்டு மேலே வரும். அவள் முன்னால் நடந்து வருகிற போது அந்த துலா கீழே இறங்கும். அவள் இங்கே வருகிற போது வாளி கீழே போகும், பின்னால் போகிற போது வாளி மேலே போகும். இதுதான் ஏற்றம் உரைத்தல். இவ்வாறு ஏற்றம் உரைக்கின்ற உழவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் பொதுவாக பாடுவார்கள். அதாவது நாட்டுப்புற மக்கள் இருந்தால் பாடல், எழுந்தால் பாடல் பாடுவார்கள். எல்லாத்துக்குமே பாடல் தான். அப்பொழுது ஏற்றம் உரைக்கின்ற உழவர்கள் போய் வருகிறார்கள். அப்பொழுது அவர்கள் பாடுகிறார்கள் ஒரு பாடல். அந்த பாடல் கம்பர் காதிலே விடுகிறது. மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே என்ற வரி காதிலே விடுகிறது. கம்பர் ஆகா அருமையாக இருக்கிறது, மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே. அந்த மெல்லிய நீண்ட அந்த பனியினுடைய அந்த மூங்கிலுடைய இலையின் நுனியிலே ஒரு பனித்துளி உட்கார்ந்து இருக்கிறது. அது உட்கார்ந்து இருக்கவில்லை, அது நித்திரை செய்கிறது, தூக்குகிறது. ஆகா, மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே. எப்போது? இரவிலே, இரவு பொழுதிலே மனிதர்களைப் போல நாங்கள் உறங்குவதைப் போல அந்த பனி நீரும் மூங்கில் இலை நுனியிலே தூக்குகிறது. அருமையாக இருக்கிறது என்று திருப்பி காது கொடுப்பதற்கு இடையில் அந்த உழவர்கள் மற்ற பாட்டை பாடிவிட்டு போய்விட்டார். இப்பொழுது கம்பருக்கு பின்னால் ஒரு வரி வருது என்று தெரியும், அது என்ன வரி என்று தெரியவில்லை. கம்பர் தான் பெரிய புலவராச்சு. எழுத்தாணியையும் ஏட்டையும் எடுத்து வைத்துக் கொண்டு கிறுக்குகிறார். அடுத்த வரி இன்னவாக இருக்கும், அடுத்த வரி இன்னதாக இருக்கும் என்று அவருடைய எழுத்தாணியும் தேஞ்சு போய் ஏகப்பட்ட ஏடும் பழுதா போச்சுது. ஆனால் கம்பருக்கு பிடிச்ச 2வது வரி வரையில கம்பர் அவங்க அந்த மூங்கில் இலைமேலே தூங்கும் பனிநீரே என்று சொல்லப்பட்ட அந்த 1வது வரியோட பொருத்தமாக வரக்கூடிய 2வது வரியை கம்பரால் எழுத முடியலை. அந்த நாள் முழுக்க அவருக்கு வீணா போச்சு, வரி வந்து முடியலை. கடைசியா முடிவுக்கு வர ஒரு நாள் பயணத்தை தள்ளி போடுவோம். இன்றைக்கு இரவும் தங்கி இருந்து அடுத்த நாள் விடிய அந்த பாட்டை முழுசா கேட்டுட்டு போவோம். இந்த கம்பர் இரவு தங்குற, ராத்திரி முழுக்க கம்பருக்கு நித்திர வரையில. அடுத்த நாள் அதிகாலை வழக்கம் போல உழவர்கள் வருகிறார்கள். வந்து அவர்கள் பாடத் தொடங்குகிறார்கள். கம்பர் காதை தீட்டி கேட்குகிறார். மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே. 1வது வரி. 2வது என்ன வரி? கம்பர் இதயம் துடிக்கிறது. அந்த புலவர்கள் மிக எளிமையாக பாடிவிடுகிறார்கள். தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரோனே. என்ன அருமையான வரி! அந்த இரவு முழுவதும் அந்த மூங்கில் இலையின் நுனியிலே தூங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த பனி நீரை வாங்கும் கதிரோனே. கதிரவனை கண்டதும் அந்த பனித்துளி கரந்து உருகி அழிந்து விடுகிறது. மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே, தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரோனே. இது நாட்டுப்புற பாடல். இந்த 2வது வரியை கவி சக்கரவர்த்தி கம்பரால் 10,000 பாடல் எழுதி ராமாயணத்தை எழுதிய கம்பரால் கற்பனை செய்ய முடியவில்லை. இது நாட்டுப்புற பாடல். மிக உண்மையான உணர்வுகளை நீங்கள் பார்க்கலாம். இன்னும் ஒரு காட்சி நாட்டுப்புற பாட்டிலே வரும். ஒரு காதலன் காதலி, இளமான் இளம் பெண் கிராமத்திலே காதலித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பெண்ணின் வீட்டுக்கு அந்த கதை தெரிந்து விடுகிறது. தெரிந்தால் அந்த பெண்ணை வீட்டிலே அடைத்து விட்டார்கள். வழக்கமாக ஆற்றங்கரையில தான் அந்த பெண் இந்த காதலனை சந்திப்பாள். இவர் ஆற்றங்கரைக்கு அடிக்கடி போய் வருவார். அந்த பெண்ணை இப்போது காணவில்லை. அவருக்கு விஷயம் தெரிந்து விடுகிறது. அந்த பெண்ணை வீட்டிலே அடைத்து விட்டார்கள். போகிறார், வருகிறார், அந்த பெண்ணை காணவில்லை. வேதனையோடு இவர் ஆற்றங்கரைக்கு போகிறார். போகிற போது ஒரு காலடி தடத்தை பார்த்து விட்டார். அந்த காலடி தடத்தை பார்த்தால் அது தன்னுடைய காதலியின் காலடி தடம். இந்த காலத்துல காதலியை போட்ட சிரிப்பு எதுன்னு கேட்டால் கண்டுபிடிக்க மாட்டாங்க. அவன் காதலி தடத்தை வச்சுக்கொண்டே கண்டுபிடிக்கிறான் தன்னுடைய காதலியின் தடம். ஆகவே தன்னுடைய காதலி ஆற்றங்கரைக்கு வந்து போயிருக்கிறாள். அந்த காலடி தடத்துக்கு பக்கத்திலே அந்த நாட்டுப்புற காதலன் இருந்து விடுகிறான். அப்படியே குந்திட்டான். இப்போ அவனுக்கு ஒரு பாட்டு வருகிறது. அந்த காலடி தடத்தை பார்க்கிறான். அல்லட்டா மல்லட்டா அடிமடியில் கட்டட்டா. அதாவது அந்த கால் தடத்தை அல்லட்டா மல்லட்டா அடிமடியில் கட்டட்டா,
குணமையிலே உன் தடத்தை குச்சி கட்டி காக்கட்டா. குணமையிலே உன்னுடைய கால் தடத்தை குச்சி கட்டி பாதுகாக்கட்டா. தாஜ்மஹால் கட்டினார் ஷாஜகானை விட எத்தனை மடங்கு உயர்ந்து நிற்கிறது நாட்டுப்புற காதல். இவர்கள் அறிவு இல்லாத பாமர மக்கள், தங்களுடைய உணர்வுகளை உள்ளவாறே வெளிப்படுத்திய மக்கள். இவ்வளவு துடிப்பான உயிர்ப்புள்ள நாட்டுப்புற இலக்கியங்கள் தான் எங்களுடைய இலக்கியங்களின் தாய் என்பது நாங்கள் பெருமை கொள்ளுகிற விஷயம். நாட்டுப்புற பாடல்களை நாங்கள் இன்னும் சிறப்பாக பலவாறாக சொல்லலாம். நான் இன்னும் ஒரு பொழுதிலே அதை விரிவாக பேசுகிறேன். ஏறக்குறைய நான் நிறைவு செய்கின்ற நேரம் வந்திருக்கின்றது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் இணையதள உறவுகளே, நாங்கள் இப்பொழுது உங்களோடு இதை நிறைவு செய்து கொள்கின்றோம். உங்களுக்கு ஏதும் இது தொடர்பான வினாக்கள் இருந்தால் நீங்கள் இணையதளம் வாயிலாக நீங்கள் அவற்றை கேட்கலாம். அவற்றை நாங்கள் மீண்டும் உதவி பயன்படுத்த முடியும். மீண்டும் நீங்கள் அடுத்த சனிக்கிழமை 4 மணிக்கு இணைந்து கொண்டால் என்னுடைய தொடர்ச்சியை நாங்கள் பார்க்கலாம். கலந்து கொண்டிருக்கும் நேயர்களே, நன்றி, வணக்கம்.